ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிடி கொழுக்கட்டை ரெசிபி. இது வந்துட்டு நம்ம புழுங்கல் அரிசியில் செய்ய போகிறோம். எப்போதும் பச்சரிசியில் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சுருப்பீங்க. புழுங்கல் அரிசியில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பச்சரிசி கொழுக்கட்டை விட. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் நம்ம பூரண கொழுக்கட்டை செய்வோம். இந்த வாட்டி இந்த மாதிரியும் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். சரி வாங்க, இப்போ டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புழுங்கல் அரிசி பிடி கொழுக்கட்டைக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இட்லி அரிசியை வந்துட்டு நான் ஊற போட்டிருக்கேன். இந்த கல்லு முத்தான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த குண்டு குண்டு அரிசி, அந்த அரிசி இது. அதை வந்துட்டு நான் ஒரு மணி நேரம் தண்ணியில ஊற போட்டிருக்கேன். நான் எடுத்திருக்கிறது ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி, இட்லி அரிசி. இப்போ இந்த தண்ணியை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணியை வந்துட்டு சுத்தமாக ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளை துணியில இல்லைன்னா ஏதாவது ஒரு காட்டன் துணி மேல நீங்க வந்துட்டு இந்த அரிசியை வந்துட்டு இப்படி போட்டுருங்க. இந்த அரிசியை நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டு இது இப்படியே இந்த ஈரம் வந்துட்டு ஓரளவுக்கு போகணும். லேசா வெட்னஸ் இருந்தா பரவாயில்ல. இந்த ஈரம் வந்துட்டு அப்படியே காயணும். இதுல இது இப்படியே ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து 20 நிமிஷம் இப்படியே விட்டுருங்க. இந்த துணி வந்துட்டு அந்த ஈரத்தை எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை பவுடர் பண்ணணும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்ப அரிசியில இருந்தா தண்ணி எல்லாம் போயிடுச்சு. இப்ப வந்துட்டு லேசா ஈரம் இருக்குது அரிசியில, அவ்வளவுதான். இந்த அளவுக்கு காஞ்சா போதும். ஒரு 1/2 மணி நேரம் நான் இதுல பரப்பி வச்சிருந்திருப்பேன். இப்ப இதை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தி நம்ம இதை ஒரு ரவை பதத்துக்கு உடச்சிக்க போறோம். இப்போ மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு ரவை மாதிரி ஒரு கொஞ்சம் நைஸான ரவையா நம்ம இதை உடச்சி எடுத்துட்டு வந்துட போறோம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இங்க பாருங்க, நம்ம ஊற வச்சு பவுடர் பண்றதுனால இது ஒரே நிமிஷத்துல இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு பவுடர் ஆயிடும். இது வந்துட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியுதுல, ரொம்ப ஸ்மூத்தா இல்லை, இது கொஞ்சம் ரவையா இருக்கு. நல்ல சன்னமான ரவை. இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இப்போ இதுல லேசா அந்த கட்டி கட்டியா இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி உடச்சு விட்டுருங்க. கையிலேயே உடச்சு விட்டுருங்க. இந்த மாவை நீங்க சலிக்கணும், வறுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்ல. நம்ம இந்த மாதிரி உடச்சு வச்சிட்டோம்னா போதும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். இப்போ இந்த தேங்காவை இந்த நெய்யில நம்ம வறுத்துக்க போறோம். தேங்காய் வந்து நீங்க எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். நிறைய இருந்தாலும் நல்லா இருக்கும். உங்களுக்கு தேங்காயோட ஃபிளேவர் பிடிக்கும்னா நீங்க நிறைய கூட சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்க 1 கப் அளவு கூட போடலாம். தேங்காய் நல்லா இருக்கும். இது லேசா வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல. போதும், இந்த அளவுக்கு வறுபட்டுச்சு. இப்போ இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே பேன்ல நான் வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெள்ளத்தை இதில் சேர்த்திடலாம். ஒரு சிலர் வந்துட்டு இந்த வெள்ளை தண்ணியிலேயே வந்துட்டு வேக வைப்பாங்க. அந்த அரிசி மாவை போட்டு நல்ல மாவா இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே செய்யலாம். ஆனா நம்ம கொஞ்சம் ரவையா உடைச்சிருக்கோம் இல்லையா, அதனால அது வேகத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுவும் புழுங்கல் அரிசி, அதனால நாம இந்த வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்க போறோம். கடைசியா தான் இதை நம்ம ஆட் பண்ணுவோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இதோட அந்த பச்சை வாசனையும் போயிடணும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இதை வந்துட்டு இப்படியே வேக வச்சிடுங்க. வேக வச்சு நம்ம இதை வந்துட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்க போறோம். ஏன்னா வெள்ளத்துல எப்போதும் ஏதாவது மண், தூசி அதெல்லாம் இருக்கும். அதனால எச்சரிக்கைக்காக நம்ம எதுக்கும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா கொதி வருது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதை வந்துட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்க போறேன். அதே பேனை நல்லா கழுவிட்டு திருப்பி வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். 1 கப் அரிசி எடுத்தோம், அதுக்கு வந்துட்டு 2 கப் தண்ணி சரியா இருக்கும். 2 கப் தண்ணி இதுல விட்டுருக்கேன். பாருங்க, லைட்டா பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ இது ரொம்ப பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு பபிள்ஸ் வரும்போதே நம்ம இந்த ரவையை உடச்சு வச்சிருக்கோம்ல, இந்த அரிசி ரவையை போட்டுடலாம். இந்த மாதிரி தூணு மாதிரி போடுங்க, அப்பதான் கட்டி ஆகாம இருக்கும். ஃப்ளேமை வந்துட்டு நம்ம மீடியம்ல வச்சு இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா வேக வச்சு போறோம். நல்லா கட்டி இல்லாம நல்லா இந்த கரண்டியில மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா சேர்ந்து வெந்து இந்த பேன்ல ஒட்டாம வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்துட்டு வேக வச்சு போறோம். பாருங்க, நல்லா சேர்ந்து வந்துச்சு. இப்போ ஒரு 3 நிமிஷம் நம்ம கிளறி இருப்போம். இப்போ இப்படியே அது ஸ்லோ குக் ஆகட்டும். இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், இது ஒட்டாம வர்றதுக்காக. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல இந்த சர்க்கரை பாகு, இந்த சர்க்கரை பாகு இதுல சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் சேர்த்திருக்கிற 3/4 கப் வெல்லம் வந்துட்டு 1 கப்புக்கு மைல்டா இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை நல்ல இனிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இதுல 1 கப் வெல்லம் சேர்த்திக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காயும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து திரும்பவும் நல்லா ஒன்னா சேர்ந்து வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம்.
இப்போ இதுல இன்னொரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். திரண்டு வந்துச்சு, எல்லாம் ஈவனா மிக்ஸ் ஆகி. அவ்வளவுதான். இப்போ இது வெந்துச்சா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம்னா, லைட்டா கையில ஈரம் பண்ணிட்டு இதை வந்துட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில ஒட்டாது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இது வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை மாவு ஓரளவுக்கு ஆறிச்சு, வெது வெதுன்னு இருக்கு. இப்போ நம்ம கையில வந்து ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இதுல இருந்து இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துக்கோங்க, ஒரு உருண்டை அளவுக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உருட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கைக்கு இடையில வச்சு பிடி கொழுக்கட்டை அப்படிங்கிறது நம்ம இந்த கையில அந்த பிடிக்கிறோம்ல, இந்த அச்சு வந்து இதுல விழணும், அதுதான் பிடி கொழுக்கட்டை. இந்த மாதிரி பிடிச்சு இப்படி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரியே எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நான் ஒரு இட்லி தட்டு மேலே ஒரு வாழை இலை போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வாழை இலையே தான் போடணும்னு அவசியம் இல்லை, துணி போடலாம். இல்லைன்னா இட்லி தட்டுலேயே லைட்டாக நெய் தடவிட்டு அதுலேயே அப்படியே வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த கொழுக்கட்டையை வச்சிடலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நம்ம இட்லி தட்டில் அடுக்கியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி சுட வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு 8 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு நம்மளோட கொழுக்கட்டை. இது கொஞ்சம் ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை எடுக்கலாம். இப்போ பிள்ளையாருக்கு பிடிச்ச இந்த சூப்பரான கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு, பிடி கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை வந்து நீங்கள் பச்சரிசியில் செய்கிறத விட நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இப்போ ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது நல்லா 6 நாளும் வந்துட்டு உங்களுக்கு பஞ்சு மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, நல்லா இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக. இப்போ நம்மளோட சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பிடி கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.